குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நைட் என்ன நடந்துச்சுன்னா, இந்த சூரிய ஒளி படாம இந்த சனியோட இருள் உங்க மேல இருந்துச்சு. எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சிட்டீங்க. சனி உங்க மேல இருந்து போயிட்டார். முதல் தடை விலகிருச்சு. அதன் பிறகு நீங்க குளிக்கும் போது கூட கருங்கல்லு கிடைச்சதுன்னா கருங்கல்லில் அமர்ந்து குளிக்கணும். தொழில் மந்தம் சரியாகும். திரும்பி வலது கால் இப்படி தண்ணி ஊற்றி வலது காலை வலது கையால் துவைக்கணும். பாதம் வரைக்கும் நீங்கள் கழுவணும். ஏன் கழுவுறோன்னா, இப்படி கழுவுனா மட்டும்தான் வலது கையில் மேக்ஸிமம் நீங்கள் புண்ணியங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க. அதை கழுவினா தான் அந்த சனி உங்கள் பாதத்தை விட்டு இறங்கி கீழே போவாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் மந்தமாக இருக்கும், டார்க் நேவி டார்க் ப்ளூ ஆக்டிவேட் பண்ணுங்கள். சங்குப்பூ குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிங்க. சரி பண்ணியாச்சு. ரெண்டாவது கட்டத்தில் சனி இருக்கிறார் அப்படின்னா, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த எண்ணெய் தேய்க்கிறது உங்கள் நெற்றிக்கு வராமல் பார்த்துக்கணும். 3ல் சனி இருக்குது அப்படின்னா உங்கள் கதவில் 3 சின்ன ஆணி அடித்து மேலே மடக்கி விடணும். உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, பந்தா கண்டக்கூடாது. இல்லை, ஒருத்தங்களுக்கு இல்லைன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம். கேட்காம ஒருத்தங்க நிலை அறிஞ்சு நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னா 1000 மடங்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு. பைக்கில் போயிட்டு இருப்போம், திரும்பி பார்ப்பாங்க யாராவது ஒருத்தங்க. இந்த திரும்பி பார்த்ததுக்கு என்ன அர்த்தம்னா, லிஃப்ட் கேட்குறான்னு அர்த்தம். ஆனால் இவனை நிறுத்தி ஏற்றி இறக்கி விடுற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை, தாண்டி போயிடுவீங்க. ஆனால் அவனை நிறுத்தி ஏற்றி அவங்க எங்கே போனோமோ அங்கே இறக்கி விட்டீங்கன்னா 3 மாதம், அதிகபட்சம் 4 மாதம். பைக்கில் போகிற நீங்கள் காரில் போகிறீங்க. சிம்பிளாக நம்ம சமையல் அறையில் பட்டை சின்னது, கிராம்பு 3, ஏலக்காய் 1, பச்சை கற்பூரம் 1, இதை ஒரு மஞ்சள் துணியில் வச்சு நல்லா கட்டி ஒரு 5 ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி மூட்டைகளாக பீரோவில் 1. இதே கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதை எரிச்சிங்கன்னா ஒரு சாம்பல் வரும். இந்த சாம்பலை நெய்யில் கலந்து வச்சிட்டிங்கன்னா, இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் வச்சிங்கன்னா நீங்கள் என்ன மனசார நினைக்கிறீங்களோ அது நடக்கும். வசியம் மை. வீட்டில் செல்வ வளம் பெருகணும். எல்லாருக்குமே டப்பு அப்படிங்கிறது முக்கியம். பொருளாதார நிலை ஒரு மந்தமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு தொழிற்காரகன் சனி. நீங்கள் சனி ஆக்டிவேட் பண்ணணும். சனி நல்லா இருந்தார்னா இந்த மந்த தன்மை போயிடும். ஏன் மந்தமாக இருக்குது? சனிங்கிற இருள் உங்கள் மேலே பட்டிருக்கு. அப்போ இதை எங்கேருந்து சரி பண்ணணும்னா, அடிப்படையிலேருந்து சரி பண்ணணும். காலையில் நீங்கள் நேரமாக எழுந்திருக்கணும். சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். நைட் என்ன நடந்துச்சுன்னா, இந்த சூரிய ஒளி படாமல் இந்த சனியோட இருள் உங்கள் மேலே இருந்துச்சு. எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சிட்டீங்க. சனி உங்கள் மேலே இருந்து போயிட்டார். முதல் தடை விலகிருச்சு. அதன் பிறகு நீங்கள் குளிக்கும் போது கூட கருங்கல்லு கிடைச்சதுன்னா கருங்கல்லில் அமர்ந்து குளிக்கணும். தொழில் மந்தம் சரியாகும். ரெண்டாவது, இந்த கால் நீங்கள் தேய்ச்சி குளிக்கணும். இடது கையால் தேய்ச்சி கால் பாதம் வரைக்கும் தேய்க்கணும். திரும்பி வலது கால் இப்படி தண்ணி ஊற்றி வலது காலை வலது கையால் துவைக்கணும். பாதம் வரைக்கும் நீங்கள் கழுவணும். ஏன் கழுவுறோன்னா, இப்படி கழுவுனா மட்டும்தான் வலது கையில் மேக்ஸிமம் நீங்கள் புண்ணியங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க. அதை கழுவினா தான் அந்த சனி உங்கள் பாதத்தை விட்டு இறங்கி கீழே போவார். நீங்கள் தலைக்கு மட்டும் ஒரு 10 நாள் குளித்து உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். உடல் முழுவதும் தேய்ச்சி கழுவி ஒரு 10 நாள் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பயங்கர ரிசல்ட்டாக இருக்கும். காலை நேரத்தில் எந்திரிச்சாச்சு, உடலில் இருந்தவரை வெளியே துரத்தியாச்சு. வராமல் ப்ரொடெக்ட் பண்ணணும். நேவி கலர் ட்ரெஸ் போடுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் மந்தமாக இருக்கும், டார்க் நேவி டார்க் ப்ளூ ஆக்டிவேட் பண்ணுங்கள். சங்குப்பூ குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிங்க. சரி பண்ணியாச்சு. வெண்கடுகு வாங்கி சாம்பிராணி புகை போட்டு வீட்டு ஃபுல்லாக காட்டுங்க. உங்ககிட்ட என்ன நகை இருக்குது, வெள்ளியில் என்ன இருக்குது, தங்கத்தில் என்ன இருக்குது, இதை ஒரு டேபிள் மேலே வச்சுருங்க. இதை வச்சு மருதாணி இலை, வெண்கடுகு, கட்டி சாம்பிராணி, கற்பூரம், முடிஞ்சால் பச்சை கற்பூரம், கொஞ்சம் நெய், நவதானியங்கள் கிடைக்கும்னா நவதானியங்களும் போட்டு 3 முறை இதுக்கு நீங்கள் சாம்பிராணி காட்டுங்க. பெருகும். இதை செய்யறதுக்கு டைமிங் இருக்குன்னா குளிகை நேரத்தில் செய்யுங்க. குளிகை நேரத்தில் செஞ்சீங்கன்னா சனியும் பெருகும், குளிகையும் பெருகும். அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் ஒரு சக்தி கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி 2 கோல்டு காயின் வச்சுருக்கீங்களா, ஒரே மாதத்தில் 3வது கோல்டு காயின் ஆகும். அடுத்த மாதம் 4 ஆகும். இதுதான் குட்டி போடுறது. பணம் பெருகிட்டே இருக்கும். தொழில், ஒரு ஆட்டோ வச்சுருக்கீங்களா, உங்கள் ஆட்டோவுக்கு பூஜை பண்ணுங்கள். கண் திஷ்டி முதல்ல தடையை வெளியே எடுத்துடணும். மாலை வாங்கி போடணுங்க. உங்கள் ஆட்டோவாக இருந்தாலும் சரி, அதான் நம்ம தெய்வம். ஆட்டோவுக்கு வழிபாடு, நீர் பூசணிக்காய், சாம்பிராணி புகை காட்டுறது, இது பண்ணணும்.
இது பண்ணிட்டா ஒரு ஆட்டம் இருக்கிறது இன்னொரு ஆட்டம். தொழில் விருத்தி. இதை தொடர்ந்து செய்யணும். உங்கள் வீட்டில் மேற்கு மூலையில் இந்த அணிகலன்களை வைக்கிறது ரொம்ப நல்லது. சனி தொழில்காரகன், சனி மந்தக்காரகன், சனி ஆயுள்காரகன், இதெல்லாம் விட சனி உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு பலாபலன்கள் மாறும். இப்போ லக்னத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் துறவிகளுக்கு உதவி பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 2வது கட்டத்தில் சனி இருக்கிறார் அப்படின்னா சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த எண்ணெய் தேய்க்கிறது உங்கள் நெற்றிக்கு வராமல் பார்த்துக்கணும். 3ல் சனி இருக்குது அப்படின்னா உங்கள் கதவில் 3 சின்ன ஆணி அடித்து மேலே மடக்கி விடணும். 4ல் சனி இருக்குது அப்படின்னா எள்ளு கொஞ்சம் சாப்பாடில் கலந்து காகத்துக்கு நீங்கள் தானமாக வைக்கணும். 5ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனி 5ல் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு மேற்கு மூலையில் இந்த அணிகலன்கள் தங்கம், வெள்ளி, வைரம் எதுவாக இருந்தாலும் மேற்கு மூலையில் வைக்கணும். ஒரு சித்தர் படம் இருந்துச்சுன்னா உங்கள் நட்சத்திரத்திற்கு எந்த சித்தரோ அந்த சித்தரையும் வச்சு அவர்களை வழிபாடு பண்ணுறது செல்வ வளம் பெருகும். 6ல் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6ங்கிறது ஒரு கடன் நோய் எதிரி. அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய விலங்கு, கருப்பாக இருக்கிறது எல்லாமே சனி பகவானுடையது. அதனால் கருப்பு ஆடு தானம் பண்ணுங்கள். பசு மாடு இருக்குதா, கருப்பு கலந்து இருக்குதா, அகத்தி கீரை கொடுங்க. நாய் இருக்குதா, பிஸ்கெட் போடுங்க. பூனை இருக்குதா, பால் ஊற்றுங்க. விலங்குகளுக்கு உதவி பண்ணுங்கள். 7ல் இருக்குதா, உங்கள் வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். இந்த பாத்ரூம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாசியெல்லாம் அண்டியிருக்கும், ஒட்டரை கட்டியிருக்கும், இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 8ல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒரு சொம்பில் நல்லா நிறைஞ்ச தண்ணி எடுத்து வீட்டை பூட்ட போகிறோம். இப்போ பூட்டிட்டு வெளியே போகிறீங்கன்னா ஒரு சொம்பு நிறைய தண்ணி உங்கள் வாசலில் வச்சுட்டு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு எந்த துஷ்ட சக்தியும் உள்ளே வராது. இந்த மந்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. 9ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கண் பார்வை இல்லைன்னா ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள். இந்த தோஷம் நீங்கள் 10ங்கிறது தொழில் ஸ்தானம். 10ல் இருக்குதுன்னு வச்சோம். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. படிக்கிற குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க படிப்புக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். பறவைகளுக்கு தண்ணீர் வைங்க. காகத்துக்கு தவறாமல் சனிக்கிழமை சாதம் வைங்க. இந்த பட்சிகளுக்கு நீங்கள் தண்ணீர் வைக்கிறது தொழில் விருத்தியை கொடுக்கும். 11ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 11ல் சனி இருக்குது அப்படின்னா வயதான அந்த முதியோர் இல்லமர்கள் அவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா நல்லது. கருப்பு உடை தானம் பண்ணுறது நல்லது. கருப்பு, டார்க் நேவி, டார்க் ப்ளூ, எனி ப்ளூ இதை தானமாக கொடுக்குறது நல்லது. 12ல் உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. 12 பாதாம் பருப்பு ஒரு கருப்பு நிற துணியில் சுற்றி உங்கள் வீட்டில் எந்த ரூமில் சூரிய ஒளி உள்ளே வரலையோ அந்த ரூமில் வச்சுருங்க. 12ல் இருந்தால் 12 பாதாம் பருப்பு கருப்பு துணியில் சுற்றி அந்த இடத்துக்கு வச்சுட்டிங்கன்னா இப்போ சனியால் எந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ நீங்கிடும். குளிக்கும்போது கூட கருங்கல் இருக்கு இல்லையா, சின்னதாக ஒரு பெண் எடுத்து தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற இந்த சனிங்கிற இருள் மந்தம் இது எல்லாமே உடம்பை விட்டு வெளியே போயிடும். இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சால் தொழில் விருத்தி கிடைக்கும் அப்படின்னு. இப்போ எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, செய்யும்போது செய்யக்கூடாதுன்னு அதையும் பார்க்கணும் இல்லையா, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த காலை தேய்ச்சி கழுவி சனி பகவானை வெளியே போக சொல்லிடுறோம். ஓகேங்களா? காலால் எந்த பொருளும் எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு, காலால் வெட்டி எடுப்போம், செய்யக்கூடாது. குழந்தைங்க இருக்காங்க, எட்டி உதைப்போம், உதைக்கக்கூடாது. கையில் மட்டும்தான் பொருள் எடுக்கணும். கால் நடக்கிறதுக்கு மட்டும்தான். நீங்கள் காலால் யாரையும் உதைக்கக்கூடாது. எந்த வேலையுமே காலால் செய்யக்கூடாது. இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த கைக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் உங்களுக்கு எதாவது பணம் கொடுக்கணும் இந்த கையில் கொடுக்கணும். ஏன்னா புண்ணியங்கள் செஞ்சு 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 இந்த கையில் புண்ணியங்கள் அதிகமாக சம்பாரிச்சு வச்சுருக்கேன், இங்கே பாவம் அதிகமாக சம்பாரிச்சு வச்சுருக்கேன். நான் யாரையாவது உதைக்கிறேன்னா என் பாவத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்போ அந்த தப்பு செய்யக்கூடாது. அவங்க கஷ்டப்படுவாங்க. இதை தவறு பண்ணாமல் இருந்துட்டிங்கனாலே இதுதான் சரி. 2வது, உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி பந்தா காண்டக்கூடாது. இல்லை, ஒருத்தங்களுக்கு இல்லைன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம். கேட்காம ஒருத்தங்க நிலை அறிஞ்சு நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னா 1000 மடங்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஒருத்தங்க வெறுங்காலில் நடந்து போகிறாங்களா, கண்ணு பார்க்குதா, கடைக்கு கூட்டிகிட்டு போய் நேராக செருப்பு வாங்கி கொடுத்துரும். ஒரு பையன் சட்டை கிழிஞ்சு ரோட்டில் வரானா, தம்பி வா, ஒரு சட்டை 300 ரூபா தான் வரும், வாங்கி கொடுத்துரும். இதுதான் பாத்திரம் அறிஞ்சு உதவி பண்ணுறது. பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் இந்த பிரபஞ்சம் போடும். பசிக்குதுன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்க. நான் கேட்காமையே இவர் சாப்பிடாமல் இருப்பார் போல இருக்கேன், இவருக்கு சாப்பாடு கொடுங்க. கருணை, நான் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தது பார்வை,
இந்த கருணை ஒன்று வரும். இது வந்துச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் அடுத்து நடக்க போகுதோ அந்த அத்தனையும் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து உங்களுக்கு கருணை இருக்கணும். இந்த கருணை யார் மனசில் இருக்கோ நீங்கள் தான் கடவுள். இந்த கருணை உள்ளே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா 2 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்க போகுது, நமக்கு சுதாரிச்சு இருக்கணும். அதை என்ன பண்ணால் தீரும். திடீர்னு நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, டக்குன்னு ஒரு ஞானோதயம் வரும், இதை பண்ணால் இந்த பிரச்சனை தீர்ந்துடுமையா, டக்குன்னு முடிச்சிடும். இந்த சிக்னல் கிடைக்கணும்னா அவங்க கேட்காம நீங்கள் உதவி பண்ணணும். இந்த கேட்காம உதவி பண்ணிட்டீங்க. நம்ம பைக்கில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பைக்கில் போயிட்டு இருப்போம், திரும்பி பார்ப்பாங்க யாராவது ஒருத்தங்க, நடந்து போயிட்டு இருப்பான், திரும்பி பார்ப்பான். இந்த திரும்பி பார்த்ததுக்கு என்ன அர்த்தம்னா லிஃப்ட் கேட்குறான்னு அர்த்தம். நம்ம அவசரமாக போயிட்டு இருப்போம் ஆஃபீஸில், நம்ம போடணும், நம்ம டீயில் நம்மளே கற்றுவோம். ஆனால் இவனை நிறுத்தி ஏற்றி இறக்கி விடுற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை, தாண்டி போயிடுவீங்க. ஆனால் அவனை நிறுத்தி ஏற்றி அவங்க எங்கே போனோமோ அங்கே இறக்கி விட்டிங்கன்னா 3 மாதம், அதிகபட்சம் 4 மாதம். பைக்கில் போகிற நீங்கள் காரில் போவீங்க. இதெல்லாம் எனக்கே நடந்திருக்கு. டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் பைக்கில் தான் போவோம். நீங்கள் காரில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவன் திரும்பி பார்த்து அந்த கண்ணை பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணணும். இதுதான் ஞானம். அவங்களுக்கு உதவி பண்ணி பாருங்கள், லிஃப்ட் கொடுங்க, என்ன கெட்டு போகுது, பின்னாடி ஒரு சீட்டு சும்மா தானே இருக்குது பைக்கில். கார்லேயே போனீங்கனாலும் உதவி பண்ணுங்கள். நான் பைக்கில் உதவி பண்ணி கடவுள் எனக்கு கார் கொடுத்து கார்லேயும் உதவி பண்ணுறப்ப எனக்கு நிறைய பேர் டேங்க் ஃபில் பண்ணியிருக்காங்க. டேபெல்லாம் எனக்கு பரிசாக தான் கிடச்சிச்சு. நான் அடுத்து நான் இந்த மாதிரி செய்யணும், எனக்கு கொஞ்சம் டிஜிட்டலாக நான் வளரணும்னு நினச்சப்ப எனக்கு சப்போர்ட்டிவ் நிறைய கிடைக்குது. நான் யாரையுமே கேட்கல, நான் டிஜிட்டலாக உள்ளே வரணும்னு நினச்சேன், இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கரெக்டான ரூட்டில் போகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் இதுதான், இந்த சூட்சுமம் எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சூட்சுமத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை அப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஆள். உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த பிரபஞ்சம் உணர்ந்துடும். என் பையனுக்கு இது வேணும், என் பையன் இது இல்லாமல் இருக்கான், இது எங்கே இருக்குது, நீ அங்கே போ, அது உனக்கு கிடைக்கும். இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும், செல்வ வளம் பெருகும். நீங்கள் எது வேணுமோ பிரபஞ்சத்திட்ட கேளுங்க, கடவுள்கிட்ட கேட்காதீங்க. வாயை திறந்து கடவுள்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. இதுதான் பெட்டர் அட்வைஸ். உங்களுக்கு மனசில் மட்டும் நினைங்க. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த பாடல்னு ஒன்று சிவபுராணம்லாம் பாடல் பாடுறாங்க. என்ன சொல்லணும் தான் நான் டெக்ஸ்ட்டாகவே கொடுத்துருக்கலாம், உரையாடலாகவே கொடுத்துருக்கலாம். ஏன் பாடல்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மனுஷனு நான் கடவுள்கிட்ட பேசுகிறேன், எனக்கும் இந்த கடவுளுக்கும் இடையில் இந்த தீய சக்திகள் எங்கள் கான்ட்ரவைசியை, அதாவது நானும் கான்வர்சேஷனை இந்த தீய சக்திகள் தடுத்து நிறுத்திடுது. இதுவே நான் பாடலாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா இந்த பாடலை தீய சக்திகளால் டீகோடு பண்ண முடியல. அதனால தான் எல்லா சிவபுராணம் மற்ற எல்லா தெய்வங்களுக்கான பாடல்களும் பார்த்திங்கன்னா கீர்த்தனைகள் நிறையா இருக்கும். இவங்க ஏன் இதை உரையாடலாக வைக்காமல் பாடலாக மாற்றினாங்கன்னா, இந்த பாடலை நீங்கள் டீகோடே தீய சக்திகளால் பண்ண முடியாது. நான் இங்கேருந்து பாடினேன்னா கடவுளுக்கு நேராக ரீச் ஆயிரும். கார் வேணும்னு கேட்டேன்னா டக்குன்னு ஒன்று தூக்கிட்டு போயிடும். நான் கேட்டேன் கடவுள் ரீச் ஆச்சாதுன்னு கேட்டால் ரீச் ஆகல, இடையில ஒன்று அதை தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த கேப் விழுகிறத பாடல் தடுக்கும். நீங்கள் கடவுள்கிட்ட ஏதாவது கேட்குறீங்களா, பாடலை நீங்களே பாடுங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பாடலை எழுதி அதை நீங்கள் கடவுள்கிட்ட ஆத்மார்த்தமாக பாடுங்க. இந்த கடவுளுக்கு மனுஷன் பேசுகிற 700 மொழிகளும் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அப்புறம் எப்படி அவனை என்னை கண்டுபிடிச்சான் அப்படின்னா, இந்த மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்கள் அதிர்வுகள், இந்த அதிர்வுகளை அவன் ரீட் பண்ணுறான். கம்ப்யூட்டர் அப்படி தான் ரீட் பண்ணுது. நான் வாய்ஸ் பேசுகிறேன், இங்கே வாங்கங்கிறேன், டெக்ஸ்ட்டாக வருது. அது என்ன பண்ணுச்சுன்னா என்னுடைய அதிர்வுகளை அது ரீட் பண்ணிடுச்சு. இந்த மெஷின் என்னுடைய வாயின் வார்த்தைகள் அதிர்வுகளை ரீட் பண்ணோன்னா என்னை படைத்த கடவுள் என் பிரெயினை தான் ரீட் பண்ணுறான். அதனால் நான் என்ன ஆகணும்னு நினச்சாலே அதுவாகவே நான் ஆயிடுறேன். இதுதான் கீதையில் ஒரு சிம்பிளாக சொல்லிட்டார். நீங்கள் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறேன்ட்டார். நான் எதுவாக நினச்சப்ப என் மைண்டில் தான் ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸ், அந்த தாட் ப்ராசஸ் அவன் ரீட் பண்ணிட்டான். மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன வீட்டில்? சிம்பிளாக நம்ம சமையல் அறையில் பட்டை சின்னது, கிராம்பு 3, ஏலக்காய் 1, பச்சை கற்பூரம் 1, இதை ஒரு மஞ்சள் துணியில் வச்சு நல்லா கட்டி ஒரு 5 ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி மூட்டைகளாக பீரோவில் 1, ஹேண்ட்பேக் வச்சுருக்கீங்கன்னா ஹேண்ட்பேக்கில் 1, பர்ஸு வச்சுருக்கீங்கன்னா பர்ஸில், கல்லாப்பெட்டி வச்சுருக்கீங்கன்னா கல்லாப்பெட்டியில், கிச்சன்லேயுமே ஒன்று வச்சுருங்க. இது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் லட்சுமி இழுக்கிறோம். 2வது, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாருக்குமே அக்கௌண்ட்டில் தான் பணம் வருது. இந்த பக்கம் ஜிபேயில் டிங்னு சவுண்டு கேட்டு வந்தோடனே மறுபடியும் நமக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் தள்ளி விட்டுறோம். ஆட்டோ டெபிட்டில் பாதி அதுவே அந்த டேட்டில் ஆயிடுது.
அப்போ நம்ம கையில் கேஷ் ஹேண்ட்லிங்கே பண்ணுறதில்ல. பணம் எங்கே இருக்குதோ லட்சுமி அப்போ தான் உள்ளேயே வருவாள். லட்சுமி எல்லாருமே சம்பாதிக்கிறோம், ஆனால் கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணுறோம்னா பண்ணுறதில்ல. அப்போ ஒரு கண்ணாடி பவுல் வாங்கிக்கிங்க, நாட்டு மருந்து கடையில் வெண்கடுகு வாங்கி அதை ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க, பச்சை கற்பூரம் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபா பணம் விட்ராவல் பண்ணிட்டு வந்து அதில் வைங்க. அதில் வச்சு 24 ஹவர்ஸாவது இந்த பணம் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். இந்த பணம் இருந்தால் தான் இது லக்ஷ்மியில் ஈர்த்து உங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும். இதுதான் ஈர்க்கக்கூடிய பொருள். இந்த தேடிய லக்ஷ்மி வருவா. உங்கள் வீட்டில் 24 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா அவளும் 24 ஹவர்ஸ் இருப்பாள். அவள் 24 ஹவர்ஸ் இருந்தாலே இந்த வீடு சுபிட்சமாக மாறிடும். ரெண்டாவது, இந்த சில கருப்பில் நெத்தியில் வந்து கருப்பு கலர் பொட்டு வச்சுருப்பாங்க. இது என்னன்னா, இதே கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதை எரிச்சிங்கன்னா ஒரு சாம்பல் வரும். இந்த சாம்பலை நெய்யில் கலந்து வச்சிட்டிங்கன்னா, இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் வச்சிங்கன்னா நீங்கள் என்ன மனசார நினைக்கிறீங்களோ அது நடக்கும். வசிய மை 1500 ரூபா. இதை தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 ரூபா செலவாகும். வெரி சிம்பிள். இதை வச்சிங்கனால, இதையும் நீங்கள் நெத்தியில் வைக்கிறீங்கனாலுமே நீங்கள் லட்சுமியை வசியம் பண்ணி இழுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் பண வசிய மை அப்படின்னு தயாரிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.